கடவுளும் மாட்சிமைப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னார். So instead of getting depressed and hurt, Jesus is praising God and saying, in the midst of this affliction, now I am going to receive the glory of God. இவ்வாறு இந்த காட்டி கொடுக்க போகிற இந்த சூழ்நிலையில், தான் அவமானப்பட போகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? இப்போது தான் மாட்சிமைப்படுத்தப்படுவதாகவும் அதன் மூலம் கடவுள் மாட்சிமை பெறப்போவதாகவும் சொல்கின்றார். It was not that Jesus was not aware of what was going to happen now. ஆண்டவர் இயேசுவுக்கு அப்போது நடக்க போவதை பற்றி அவர் அறியாமலா இருந்தார். Praise the Lord. Praise the Lord. He knew everything that is going to happen now. அவருக்கு அப்போது நடக்க போகின்ற ஒவ்வொன்றும் நன்றாக தெரிந்திருந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So in the physical, he knew that he would go through the crucifixion, he would go through the torture. அவர் அந்த மனித இயல்பிலே அவருக்கு தெரிந்திருந்தது, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்புறுத்தலும் வேதனையும் சிலுவை மரணமும். But he also knew the things that were happening in the spiritual world. அதே சமயத்தில் ஆவியின் உலகத்தில் என்ன நடக்க போகின்றது என்றும் அவருக்கு தெரியும். Now the problem with us is, when some people come and do something wrong to us, our eyes are focused on the physical things and not the spiritual things. நமக்கு யாராவது ஒரு தீமை செய்ய போகின்றார்கள் என்றால் நம்முடைய இயல்பு எவ்வாறு இருக்கின்றது? நாம் காணக்கூடிய இந்த பொருள்கள், காணக்கூடியவற்றில் மட்டும்தான் நம்முடைய எண்ணம் நிலைத்திருக்கின்றது. In the physical, Jesus was going through torture. ஆண்டவர் மனித இயல்பிலே அவர் துன்பங்களை அவர் அனுபவிக்க போகிறார். But in the spiritual, it was an hour of great battle. ஆனால் ஆவியின் அந்த இயல்பிலே அவருக்கு ஒரு பெரிய போராட்டம், யுத்தம் இருக்கின்றது. When you look at Jesus carrying the cross, do you think Jesus had joy when he carried the cross? நீங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும்போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தார் என்று நினைக்கின்றீர்களா? I'm asking you. அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த சிலுவையை சிரிச்சிட்டே தூக்கிட்டு போனாரா? Hello. Hello. Did Jesus endure the cross with joy? அவர் அந்த சிலுவையை அப்படி தூக்கி தொடர்ந்து நடந்து கொண்டு போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தாரா? I'm asking you the question again. Was Jesus carrying the cross with joy? ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தூக்கி கொண்டு சென்றாரா? That sister is saying yes. அந்த சகோதரி சொல்றாங்க ஆமான். I heard you saying yes. எனக்கு நீங்க ஆமான் சொன்னது போல இருந்தது. Hello, you said yes. நீங்க ஆமான் சொன்னீங்க. He was joyful. It's God's plan அப்படினு சொல்லி மகிழ்ச்சி. I'm just asking you a question. Was he joyful or was he not joyful? அவர் மகிழ்ச்சியோடு அதை தூக்கி கொண்டு சென்றாரா, மகிழ்ச்சி இல்லாமல் தூக்கி கொண்டு சென்றாரா? அதற்கு பதில், he has been tortured, he has been beaten up, blood coming out, and can he be joyful? அவரை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், இரத்தம் அவர் உடம்பில் இருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது அவர் மகிழ்ச்சியாக சிலுவையை சுமந்து சென்றாரா? You said he was joyful. முதல்ல நீங்க சொன்னீங்க ஜாய்ஃபுல்னு. The answer is right. அது சரியான விடை. Jesus carried the cross with joy. ஆண்டவர் இயேசு சிலுவையை மகிழ்ச்சியோடு தான் சுமந்து சென்றார். Because we do not understand the meaning of the word joy. ஏனென்றால் நமக்கு ஜாய், மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரியவில்லை. What is the exact biblical word for joy? இந்த வேதாகமத்தில் No, I'm asking you. It's not happy. Please don't use the word happy. It is joy. Joy is not happy. Happy is different from joy. Yes. சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது இந்த ஜாய் என்பதிலிருந்து வேறுபட்டது. What is happy? ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன நடந்தது? In Tamil, what is the word happy? தமிழ்ல ஹாப்பினா என்னது? And what is joy? ஜாய்னா என்னது? Happy santosham, joy santosham? No. I'll show you the difference between joy and happy. நான் ஜாய், சந்தோஷம், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை காட்டுறேன். In Tamil you sing a song, the joy of the Lord is my strength. நீங்கள் ஒரு பாடல் பாடுகின்றீர்கள், ஆண்டவரே எனது வலிமை, என் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பதே என் வலிமை என்று பாடுகிறீர்கள். Tamil song is not that the joy of the Lord is my strength. English in Tamil. Yes.
What's the word for joy? What is the exact word for joy? Because if the word is சரியான wrong, வார்த்தை. because if the word is wrong, the meaning is wrong. What is the word for joy in Tamil? தமிழ்ல ஜாய் என்பதற்கு சரியான பொருள் என்ன? Okay, I'll give you the difference between happy and joy. நான் இந்த இரண்டுக்கும் ஒரு வேறுபாட்டை காட்டுகின்றேன். When things happen according to my desire, according to my agenda, I am happy. என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி எனக்கு ஏதாவது நேர்ந்ததென்றால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். So when a person is happy, it is depending on the circumstances outside him. என்னுடைய மகிழ்ச்சி என்பது என்னை சார்ந்த வெளியே நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பொறுத்து என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. So when circumstances change, my happiness changes. இந்த வெளியே நடக்கக்கூடிய வெளி அடையாளங்களும் நிகழ்ச்சிகளும் மாறும்போது என்னுடைய மகிழ்ச்சி மாறுகின்றது, மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. Correct? சரியா? Now what is joy? ஜாய் என்றால் என்ன? Joy is when I know what God has promised me, even before it is manifested. I am sure what God has promised me He will surely do is bringing forth joy. ஜாய் என்று சொல்லும்போது கடவுள் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கின்றாரோ அது எனக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே இது எனக்கு கிடைக்கும் என்ற உணர்வினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. An example. ஒரு உதாரணம். You got children? Yeah. How many? 3. 3. Very good. 3 children. Good. Okay. You got married first. எனக்கு நீங்கள் முதலில் திருமணம், உங்களுக்கு முதலில் திருமணமானது. And you got pregnant. நீங்கள் கர்ப்பமானீர்கள், பிரெக்னன்ட் ஆனீர்கள். First child pregnant. முதல் குழந்தை. I am talking about you. உங்களை பற்றி நான் பேசுகின்றேன். Correct? Yes. And when you got pregnant, then began the vomiting. உங்களுக்கு நீங்கள் பிரெக்னன்ட் ஆனது உங்களுக்கு வாமிட்டிங் ஏற்பட்டது. Correct? Now you did not know the problem to get a child because you had never become pregnant. எனவே முதல் முறையாக நீங்கள் பிரெக்னன்ட் ஆக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. Correct? After that came headache, அதன் back பின்பு pain, so many தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் வந்தது. Did you tell the husband, I don't want this child? நீங்கள் எப்போதாவது I'm asking you. No. எப்போதாவது உங்கள் கணவரிடம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்ல. So all the 9 months you had to carry the pain. 9 மாதமும் இந்த வலி வேதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டீர்கள். Correct? Now came the time of labor pain. அப்போது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரம் பிரசவ வலி வந்தது. So when the labor came, the pain was so much that you must have thought, oh God, I don't want any more children. அந்த பிரசவ வேதனையிலே நீங்கள் நினைத்திருக்க கூடும், இனிமேல் குழந்தையே வேண்டாம் என்று. The baby was delivered. அந்த குழந்தை பிறந்தது. The baby was given in your arms. அந்த பேபியை கையிலே கொடுத்தார்கள். What happened to the pain? உங்களுக்கு வலி என்ன ஆயிற்று? எல்லாம் மறந்து போய்விட்டது. The pain was gone. அந்த வலி எல்லாமே போய்விட்டது. You were ready to go through that 9 months because you knew after 9 months the baby will be there which you will enjoy lifetime. உங்களுக்கு தெரியும், இந்த 9 மாதமும் இந்த 10 மாதமும் நீங்கள் வேதனை அனுபவிக்கும் போது இறுதியிலே உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை கிடைக்கும், வாழ்நாள் எல்லாம் அந்த குழந்தையை நீங்கள் வைத்திருக்கலாம் என்று. Supposing you did not know after 9 months the baby is coming. உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்தால் 9 மாதத்திற்கு பின்னால் இந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்று தெரியாமல் இருந்தால், the baby was supposed to come after 9 years. அந்த குழந்தை 9 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும் என்று இருந்தால், you understand what I'm saying? You are ready to go through the 9 months pain because you know after 9 months I can enjoy the baby for the lifetime. 9 மாதத்துக்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருந்ததால் நீங்கள் அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டீர்கள். And when the time comes for the baby, there is tremendous labor pain. அந்த குழந்தை பிறக்க அந்த நேரம் வந்தவுடன் உங்களுக்கு தாங்க முடியாத வேதனை. And that's the time the mother really faces death. அந்த நேரத்தில் தான் வாழ்வோ அல்லது சாவோ என்று அவ்வளவு வேதனையை ஒரு பெண் அனுபவிக்கின்றாள். That's the time the mother is crying and screaming for the baby. அந்த சூழ்நிலையில் அந்த தாய் தன் குழந்தைக்காக அழுகின்றாள், சத்தம் போடுகின்றாள். Husband is standing outside. கணவர் வெளியே நிற்கின்றார். அவர் வெளியே நின்று அவர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார். The nurse comes out. அந்த
குழந்தை பிறக்க அந்த மருத்துவமனையில் அந்த அறையிலிருந்து நர்ஸ் வெளியே வருகிறார்கள். the first thing the husband will ask, முதல் கேள்வி அந்த கணவர் கேட்பார், boy or girl? பையனா அல்லது பெண் குழந்தையா என்று. He is not asking whether my wife is okay, boy or girl. And when the nurse says girl, அவருக்கு அந்த மனைவி எப்படி இருக்கிறாள் என்பதை பற்றி கவலை இல்லை. பையனா பெண் குழந்தையா, பெண் குழந்தை என்று சொன்னதும் என்று சொல்லி அவர் கோபமாக நடந்து செல்வார். correct? Now you got the first child and you experienced pain. உங்களுக்கு முதலில் குழந்தை பிறந்தது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது என்ன வலி என்று உங்களுக்கு தெரியும். Let's say during the labor pain you said, God, I don't want any more children. அந்த பிரசவ வலி உங்களுக்கு வேதனையில் நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு போதும், இது வேண்டாம் குழந்தை என்று. But when you began to enjoy the child, you told your husband, let's have one more. அந்த குழந்தையை வைத்து நீங்கள் கொஞ்சம் விளையாடும் போது, அதை அனுபவிக்கும் போது நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் கணவரிடம், இன்னும் ஒரு குழந்தை நமக்கு வேண்டும் என்று. Why? ஏன்? Because of the joy. ஏனென்றால் அதில் கிடைத்த அந்த ஜாய், So மகிழ்ச்சி. in the same way when Jesus carried the cross, அதே போல்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது, he did not look at the pain that he was going through. He was looking at you and me who would be saved by his blood and by his life, so that you and I could be saved and receive eternal life. So Jesus' focus was not the cross but up beyond the cross. அதுபோலதான் ஆண்டவர் இயேசு அந்த துன்பத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர் அந்த வேதனையை பார்க்கவில்லை, மாறாக உங்களையும் என்னையும் அவர் பார்த்தார். அந்த சிலுவைக்கு பின்னால், அந்த வேதனைகளுக்கு பின்னால் நாம் மீட்கப்பட்டு அந்த விண்ணக வாழ்வை நாம் சுவைக்கும் போது அதில் கிடைக்கின்ற அந்த இன்பத்தை அவர் கண்டார். எனவே அந்த சிலுவையை சுமந்து செல்லும் போது அவர் ஜாய், அந்த மகிழ்ச்சியோடு அவர் சென்றார். Understanding that the whole human race could be saved by his blood and by his death and resurrection produced joy. ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய பாடுகள், பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவற்றின் மூலமாக இந்த மனித இனமே மீட்கப்படும் என்று தெரிந்ததனால், அந்த புரிதல் அவரிடம் இருந்ததனால் அவருக்கு இந்த வேதனை எல்லாம் மகிழ்ச்சியாக மாறியது. So joy, external circumstances have no control over joy, but joy comes by understanding the things that God has spoken in his word in faith. That produces joy. எனவே ஜாய் என்று சொல்லும்போது வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய காரியங்களில் இருந்து வருவதில்லை, மாறாக இறை வார்த்தை என்ன சொல்கின்றது என்பதை பற்றிய புரிதலின் மூலமாக ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த பரிசு, அவற்றின் மீது என் கண்களை திருப்பும் போது எனக்கு இந்த மகிழ்ச்சி வருகின்றது. உள்ளிருந்து மகிழ்ச்சி வருகின்றது, விசுவாசத்தினால் வருகின்றது. For example, these two brothers are sitting here. There are three. இங்க பாருங்க, ரெண்டு பேர் இங்க உட்கார்ந்திருக்காங்க. Their legs are not operating at present. அவங்களுடைய கால்கள் இப்போ செயல்படல இப்போ. So when they are looking at their body, there is no chance. அவங்க உடம்ப அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. So the circumstance is saying you will never be able to walk in your life. சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னு சொன்னா உங்களால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. But when they look into the Bible, ஆனா அவங்க வேதாகமத்தை பார்க்கும்போது, the Bible says when Jesus died on the cross, he took not only your sin but also your sickness. ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் மரணம் அடையும் போது அவர் உங்கள் பாவங்களை மட்டுமல்ல உங்கள் நோய்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்கின்றது. So every sickness known to man or not known to man was all transferred into the body of Jesus. எந்த நோயாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு தெரிந்ததோ அல்லது தெரியாமலோ எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடன் அது அங்கு மாற்றுதல் செய்யப்படுகின்றது. டிரான்ஸ்பர், அங்கு மாறுதல் செய்யப்படுகின்றது. That is why the book of Isaiah 52 says people could not recognize that he was a human being when sin and sickness was transferred upon him. அதனால் தான் எசாயா 52 இவ்வாறு வாசிக்கின்றோம், அவருக்கு மனித சாயலே இல்லை, ஏனென்றால் மக்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மேல் சுமத்தியதால் அந்த மனித சாயலையே அவர் இழந்து விட்டார்.
When a woman is delivering a baby, she goes through labor pain. அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு தாயானவள் பிரசவ வலியை அவள் மேற்கொள்கின்றாள். God's word says that Jesus has redeemed us from the curse of the law. இறை வார்த்தை சொல்கின்றது சாபத்தினின்று ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டுக் கொண்டார் என்று. The curse of labor pain came when Eve disobeyed God. ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் இந்த குழந்தை பேறு என்ற இந்த பிரசவ வேதனையை பெண்கள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. Did you have labor pain? Yeah. All the 3 times? Yeah, I had twins. Okay, so the Bible says Jesus redeemed us from the curse of the law. ஆண்டவர் இயேசு இந்த சாபத்திலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். So according to the word of God, you are set free from labor pain if you understand that Jesus has broken the curse of labor pain on the cross. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த பிரசவ வேதனை இந்த வலியிலிருந்து கூட ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்று தெரிந்தால் அந்த வேதனையிலிருந்து கூட நீங்கள் மீண்டு வெளிவர முடியும். So when you delivered the 3 baby, you did not know this promise. நீங்கள் 3 குழந்தை உங்களுக்கு பிறந்ததை அப்போது உங்களுக்கு தெரியாதா இந்த சிலுவையிலே ஆண்டவர் அந்த பிரசவ வலியை கூட தாங்கிக் கொண்டார் என்று? That's why you went through labor pain. தெரியாது, அதனால தான் உங்களுக்கு அந்த வேதனை இருந்தது. But now that you know that this promise delivers you from the labor pain, you can get pregnant and deliver the baby without labor pain now. இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த பிரசவ வேதனை இல்லாமலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று. எனவே நீங்கள் இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளலாமே. So shall we pray that she delivers the baby without labor pain? நம்ம எல்லோரும் நாம் ஜெபிக்கலாமா பிரசவ வேதனை இல்லாமலே இவர்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று? You know, I've seen so many women delivering the baby without labor pain on this promise. இந்த வாக்குறுதியை வைத்து நிறைய பெண்கள் பிரசவ வேதனை இல்லாமலேயே குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். When you have the promise of God, you understand what God is going to do, it produces joy. நீங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதியை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது அந்த வாக்குறுதி உங்களுக்கு எதை கொடுக்கின்றது என்று தெரிந்தால் உங்களுக்கு ஜாய் அந்த மகிழ்ச்சி கிடைக்கின்றது. If these brothers look into the Bible in Acts chapter 3, how a man was born crippled, இந்த இரு சகோதரர்களும் இந்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரத்தில் ஒரு முடவன் எவ்வாறு நடக்க அவனால் முடிந்தது என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், a person who was born crippled was completely healed. ஒரு பிறவியிலேயே முடவனாக இருந்த ஒருவர் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை தெரிந்து கொண்டால், I want you to pay attention to what I'm saying. நீங்க The இங்க word of சொல்றதை God நீங்க has கவனிங்க. touched you. You are listening to God's word, that's why you are crying, and God's healing you right now. Please நீங்கள் repeat. இறை வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள், அப்போது ஆண்டவர் சுகமளித்தல் என்ற அந்த வல்லமையை இப்போது உங்களுக்கு கொடுப்பார். இறை வார்த்தையை கவனமுடன் கேளுங்கள். I want you to pay attention to what the word of God is saying. இறை வார்த்தை என்ன சொல்கின்றது என்பதற்கு நீங்கள் கவனமாக செவி கொடுங்கள். Only when you have the strength, you can win the battle. நீங்கள் உங்களுக்கு அந்த வல்லமை அந்த பலம் கிடைத்தால் தான் உங்களுக்கு இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். Only when you have the joy, you can win the battle. உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நான் சொல்லிக் கொடுத்த ஜாய் அது இருந்தால் தான் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியும். A person can have joy in the worst of the worst situation of his life. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான சூழ்நிலையில் கூட இந்த மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். Once these brothers understand that it is my birthright according to the word of God that I am healed by the wounds of Jesus, இப்போது ஒரு முறை இவர்கள் தெரிந்து கொண்டால் குணமாவது இறை வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய பிறப்புரிமை என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் இவர்கள் குணமடைய முடியும். that joy will destroy the spirit of fear. அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு பயத்தின் ஆவியை விரட்ட முடியும். And that's how the person gets healed. அப்படித்தான் இவ்வாறாகத்தான் ஒருவர் குணம் பெற்றுக் கொள்ள முடியும். Do you believe Jesus took your sickness, my friend? Just ask him. Do you believe Jesus took that sickness from your body into his body? ஆண்டவர் இயேசு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த நோயை அவர் எடுத்து விட்டார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? What is he saying? 1000 times he believes. 1000 times he believes. He believes. Yeah. So if you believe that the Lord says, listen. The Lord says, now stand up and walk. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அதை நீங்கள் அவ்வாறு நம்பினால்
இப்போது உங்களால் எழும்பி நடக்க முடியும். உங்களால் எழும்பி நடக்க முடியும். உங்களால் நடக்க முடியும். உங்களால் இப்போது எழும்பி நடக்க Come on, முடியும். walk. Come on, walk. எழும்பி நடக்க Come on. முடியும். உங்களால் Come on. நடக்க முடியும். Don't touch him. எழும்பி Don't touch நடக்க him. முடியும். Come on. எழும்பி நடக்க No, முடியும். no, don't touch him. Don't touch him. உங்களால் முடியும். Come on. உங்களால் முடியும். Come on. உங்களால் முடியும். Come on. உங்களால் எழும்பி நடக்க முடியும். நடங்க. ஆண்டவர் இயேசு உங்களால் நடக்க முடியும். Come on. Start walking. வாங்க நடங்க. உங்களால் நடக்க முடியும். உங்களால் நடக்க முடியும். Tell him. Tell him. உங்களால் நடக்க முடியும். Now tell him. Hello. Hello. இங்க இங்க No, no, you walk. This man. Hello, 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 hello. Hey, hold on, hold on, hold on, hold on. Hold on, hold on. Listen here. Hello. இங்க கேளுங்க. சொல்றத கேளுங்க. Listen here. This man stood on his feet after 2 years. 2 வருஷத்துக்கு பின்னால இவங்க எழும்பி நின்றுட்டாங்க. He heard the word and stood up. இறை வார்த்தையை கேட்டாங்க, எழும்பி நிக்கறாங்க. That same God is saying to you now, you also stand up. அதே கடவுள் இப்போது சொல்கிறார். Don't touch. Don't touch. Don't அதே touch. கடவுள் சொல்கிறார், நீங்கள் இப்போது எழும்பி நடங்கள். Come on, stand அதே up. கடவுள் சொல்கிறார், Come நீங்கள் on, இப்போது stand up. எழும்பி நடங்கள். Come on, stand up. நீங்கள் எழும்பி நடங்கள். Come on. நீங்கள் எழும்பி நடங்கள். Come on. Come on. Very எழும்புங்க, good. Come எழும்புங்க. on, very good. Come எழும்புங்க. on. எழும்புங்க, நடங்க. நடங்க. எழும்பி நடங்க. Come on. You can see him standing. Come on. இங்க நீங்க பாருங்க, அவங்களால நடந்து செல்ல முடியும். Don't உங்களால give up. முடியும். Don't give up. உங்களால முடியும். The joy of the Lord is my strength. ஆண்டவருடைய மகிழ்வதிலே, Come on. Come on. ஆண்டவரில் மகிழ்வதிலே என் ஆற்றல் இருக்கின்றது என்று Come on, நம்புங்கள். come on, very good. நடங்க. உங்களால Come on. நடக்க முடியும். Make his lungi all right. Make his lungi. இவங்களோட வேஷ்டியை சரியா இந்த Come on. Come on. Walk. வேஷ்டி Very good. சரியா கட்டுங்க. வேஷ்டி சரியா கட்டுங்க. Just hold his lungi. Come on, walk, walk. வாங்க வாங்க நடங்க. Doctor, tell him, look at that man walking. அந்த அவங்க நடக்கிறவங்கள பார்த்து நீங்க நடங்க. He has அங்க நடந்து Listen, listen. செல்கின்ற அந்த சகோதரர் Hello, hello. இங்க பாருங்க. Get the word in his ears. Hello. இறை வார்த்தையை உங்க காதுல கேளுங்க. இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. இறை வார்த்தையை கேளுங்க. Your சொல்றத கேளுங்க. attention be on the word, on the word. காதுல இறை வார்த்தையை கேளுங்க. கேட்டுட்டே நடங்க. He heard the word, stood up after 2 years. அவர்கள் 2 வருடத்துக்கு பிறகு இறை வார்த்தையை கேட்டதும் எழும்பி நின்றார்கள். இறை வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். That same Jesus who healed him, that same Jesus heals you now. அவரை குணப்படுத்திய அதே ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்துகிறார். அவரை குணப்படுத்திய ஆண்டவர் Come on. இயேசு உங்களை குணப்படுத்துகிறார். Come on, take a நடங்க. step. Come on. நடக்க முடியும். Very good. உங்களால் நடக்க முடியும். Very good. Come on. உங்களால் நடக்க முடியும். Very good. நடக்க முடியும். Come on. Come on. Very good. Very good. That's it. Very nice. Come on. Come on. This man has come on in the ambulance. இப்போது அங்க நடந்து கொண்டிருக்கிற அவர் ஆம்புலன்ஸில் வந்திருந்தார். He could not even stand. அவர்களுக்கு எழும்பவே முடியாமல் ஆம்புலன்ஸில் அவர்களை கொண்டு வந்தார்கள். When you pay attention to God's word, God gives you the joy, God gives you the strength and makes you walk. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அவர் ஜாய் என்ற அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், பலத்தை கொடுக்கின்றார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். You are a soldier. நீங்கள் இப்போது ஒரு சிறந்த ஆண்டவரின் போர் வீரர். You are a soldier. நீங்கள் ஆண்டவரின் போர் வீரர். Hallelujah. ஹalleluya. Can you walk again? நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்வாய், நாங்களோ தீமை செய்தோம். நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்வாய், நாங்களோ தீமை செய்தோம். Do good things. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்து காணி போலதுயோ. நன்றி இல்லாமல் உண்மையை செய்தோம்,
இப்போதழுதோம் அருள் சூழிருதயமே. நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை குணாக்கினார். ஆண்டவர் எங்களை குணாக்கினார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஓய்வு நாளில் ஆண்டவர் குணமாக்கியது போல் அவரை குணமாக்கி இருக்கின்றார். எனவே ஆண்டவரை நாம் அவருக்கு கரம் தட்டி மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So when you pay attention to God's word, you will always see the glory of God. நீங்கள் இறை வார்த்தைக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். What is Jesus saying here? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? Now the Son of Man is glorified. இப்போது மானிட மகன் மாட்சி பெறுகிறார் என்று சொல்கிறார். When you put your attention to what God has spoken in His word, it produces joy, and now you are no longer looking into the physical, you are looking into the spiritual. இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது அதில் என்ன இறை வார்த்தை என்ன சொல்கின்றது என்பதை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கின்றார், அவர் என்ன வெகுமதி வைத்திருக்கின்றார் என்பதிலே உங்கள் எண்ணம் செல்லுமே ஒழிய நீங்கள் இங்கு காண்கின்ற பொருள்களையோ சூழ்நிலைகளையோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். Now that man is not able to stand. அந்த சகோதரருக்கு எழும்ப முடியவில்லை. How many months he was not standing? எத்தனை மாதங்களாக இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? For how many months he has? From 3 months he has not stood on his feet. 3 மாதங்களாக அந்த சகோதரர் எழும்பி நிற்கவில்லை. He came in the ambulance lying down. அவர் ஆம்புலன்ஸில் படுத்து வந்தார். Even now there is only one thought in his mind, my knee is broken. இப்போது கூட அவர் எண்ணத்திலே ஒரே ஒரு எண்ணத்தில் ஒன்று இருக்கின்றது, என்னவென்றால் என்னுடைய கால் ஒடிந்து விட்டது. அது அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. When the lungi is down, he takes his hand and fixes up the lungi. That's the time he is standing, because his attention is on the lungi. அவர் எழும்பி நிற்கும் போது அந்த ஒரு வேஷ்டியை எடுத்து அவர் சரியாக கட்டி அவர் நிற்கின்றார். அவருடைய கவனம் எல்லாம் அந்த வேஷ்டியிலே இருக்கிறது. Once the lungi is tight, then he is looking, oh my God, I'm standing, so he grabs his hand. அந்த லுங்கி சரியாக கட்டின பிறகு அவர் பார்க்கிறார், ஐயோ நான் நிற்கிறேன் என்று அங்க போய் பிடிக்க போகிறார். If your knee is broken, you will not be able to stand, you will fall. உங்களுடைய கால் ஒடிந்திருந்தால் உங்களால் எழும்பவே முடியாது, நீங்கள் கீழே விழுந்திருப்பீர்கள். You must change your mind to God's word. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். இறை வார்த்தையை நீங்கள் அதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். Once you start changing your mind to what God said in His word, the power begins to flow. நீங்கள் உங்கள் எண்ணத்தை இறை வார்த்தையில் மாற்றினீர்கள் என்றால் அதன்படி உங்களுக்கு வல்லமை கிடைக்கும், நீங்கள் நடப்பீர்கள். இறை வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும். Come on. வாங்க வாங்க. Come on, come on. வாங்க. No, don't. Come on, walk faster, come on. சீக்கிரம் வேகமா நடங்க. What do you think, this clap is good clap or half-hearted clap? இது என்ன கிளாப்? அரை மனசா? வெள்ளமா தட்ட வேண்டாமா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்றாங்க. வாங்க 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 வாங்க. Let's come to 33. 33. Little children, yet a little while I am with you. You shall seek me. And as I said unto the Jews, where I go, you cannot come. So now I say to you, a new commandment I give unto you, that you love one another as I have loved you, that you also love one another. By this shall all men know that you are my disciples, if you have loved one to another. பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்.
நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். Praise the Lord. Praise the Lord. Jesus is saying, a new commandment I give to you. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன் என்று. Was it a new commandment? இது ஒரு புதிய கட்டளையா? Hello? To love your God and to love one another, was it not given in the old commandment? 10 கட்டளைகளிலே இது கொடுக்கப்படவில்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்யுங்கள், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல் மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று. பின் எப்படி இது புதிய கட்டளை? Under the law of Moses, God had spoken and told to love God with all your heart and also love one another. மோசேனுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளிலேயே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், நீங்கள் உங்களுடைய எல்லா வலிமையோடும் ஆண்டவரை அன்பு செய்யுங்கள், அது போலவே நீங்கள் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யுங்கள் என்று. This commandment was there. இந்த கட்டளை அங்கே இருந்தது. But what was done under the law is they tried to obey every other commandment without the commandment of love. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்த மற்ற எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த அன்பு செய்யுங்கள் என்பதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. So what Jesus is saying is, you obeying God's word must come through love and not out of fear. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், அன்பினால் அதை கடைபிடிக்க வேண்டும், ஆனால் பயத்தினால் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். People obey God's word because might be a person will think, if I do not obey, curse will come on me, and that's why I need to obey. மனிதர்கள் நினைக்கின்றார்கள், ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால் என் மேல் சாபம் வந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். A person may obey God's commandment because if I do not obey God's commandment, punishment will come on me. மனிதர்கள் நினைக்கின்றார்கள், நான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் தண்டனை தீர்ப்பு என் மேல் வந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். I have to obey God's commandment, otherwise I'll go to hell. இன்னும் நினைக்கின்றார்கள், நான் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லை என்றால் நான் நரகத்துக்கு சென்று விடுவேன் என்று. But I obey God's commandment because I love him. ஆனால் நான் ஆண்டவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றேன், ஏனென்றால் நான் அவரை அன்பு செய்கின்றேன். And that is why Jesus gave us only one commandment. அதனால் தான் ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். And that is to love. அந்த கட்டளை அன்பு கட்டளை, அன்பு செய்யுங்கள் என்பதாகும். What is the meaning of the word commandment? கட்டளை என்றால் என்ன? அதற்கு என்ன பொருள்? What is the meaning of the word commandment? கட்டளை என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? Please write down, this will help you. உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். A commandment is an order. கட்டளை என்பது ஒரு உத்தரவு. It is a direction. அது ஒரு வழிகாட்டும் கருவி. It is a requirement. அது ஒரு தேவையானது. And very important, it is based on the authority அது அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. of the person. It is based on the authority of the person யார் அந்த கட்டளையை கொடுக்கின்றார்களோ அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றது. giving the commandment. அந்த கட்டளையை கொடுப்பவருடைய அதிகாரத்தில் இருக்கின்றது. A commandment is not a suggestion. கட்டளை என்றால் அது ஒரு ஆலோசனை அல்ல. A commandment is not a suggestion. ஒரு கட்டளை என்று சொல்லும்போது அது ஒரு ஆலோசனை அல்ல. A suggestion ஒரு ஆலோசனை என்று சொன்னால் is an attempt to influence அது பாதிப்பை, விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு உள்ள ஒரு வழியாகும். without the qualification of authority. எந்த ஒரு அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ளவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. So what Jesus was speaking was not a suggestion, it was not an advice, it was not an option, it was a requirement, it was an obligation, it was an order, and it is an order. ஆண்டவர் இயேசு பேசும்போது அதை ஒரு ஆலோசனையாகவோ பரிந்துரையாகவோ அல்லது அவர் ஒரு வழிகாட்டுதலாகவோ அவர் சொல்லவில்லை. மாறாக இதை ஒரு கட்டளையாக, அதிகாரத்தோடு ஒரு உத்தரவாக அதை அவர் கொடுத்தார். Jesus is telling his disciples before leaving this planet earth, he is saying, only one thing I demand from you, and that is to love.
ஆண்டவர் இயேசு இந்த பூமியை விட்டு அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் போது அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார், ஒன்றே ஒன்றுதான் உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன், அது அன்பு மட்டும்தான் என்று சொன்னார். The only character he spoke about a discipleship is love. ஆண்டவருடைய சீடர்கள் என்பதற்கு ஒரே ஒரு வெளி அடையாளம் என்னவென்றால் அன்பு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. He did not say how many hours you are going to pray is going to decide whether you are my disciple. நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிக்க போகின்றீர்கள் அது ஒன்றும் உங்களை என் சீடர்கள் என்று தீர்மானித்து விடாது. He did not say how many times you go to church will decide you are my disciple. எத்தனை தடவை நீங்கள் ஆலயத்திற்கு செல்வீர்கள் அந்த குணம் உங்களை சீடர்கள் என்று தீர்மானித்து விடாது. He did not say how much of the word of God you know you are going to be decided as a disciple. உங்களுக்கு எவ்வளவு இறைவார்த்தை தெரியும் அது ஒன்றும் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று தீர்மானித்து விடாது. Praise the Lord. Praise the Lord. So in the church there is singing, there is praising, there is worshiping, there is preaching, there is everything. One thing lacking and that is love. ஆலயத்தில் எல்லாம் இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது, பக்த சபைகள் இருக்கின்றது, போற்றுதல் இருக்கின்றது, மண்டாட்டு இருக்கின்றது, வாழ்த்து இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது, ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை, அன்பு. The first priority of a Christian should be love. ஒரு கிறிஸ்தவனுக்கு முதல் கொடுக்க வேண்டிய முதலிடம் எது என்றால் அன்பு. So you might say, I don't know what is God's plan for my life. நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் எனக்கு என்ன எதிர்கால திட்டம் வைத்திருக்கின்றார் என்று. You might say, I don't know whether God wants me to be a preacher. எனக்கு தெரியவில்லை ஆண்டவர் என்னை ஒரு போதகராக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ என்று. God wants me to be a singer. அல்லது ஆண்டவர் என்னை ஒரு பாடகராக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ. If you don't know what is God's will for your life, one thing we all know, and God's will for our life is to love one another. இப்படியாக ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கின்றார், என்னை பற்றி என்ன திட்டம் வைத்திருக்கின்றார் என்று நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் தெரிந்த ஒரே ஒரு திட்டம் இருக்கின்றது, அது வேறு ஒன்றுமில்லை, அன்பு செய்யுங்கள் என்பதே. Might be you have got a desire to stand here and preach or translate like my sister. உங்களுக்கு என்னை போல் இங்கு வந்து நின்று போதிக்கவும் இந்த சகோதரியை போல் மொழிபெயர்க்கவும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம். But you are not getting an opportunity. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. And you are saying, I don't get any opportunity. அப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்று. But one thing, everybody seated here is getting opportunity to show their love for one another. ஆனால் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அன்பை காட்டுவதற்கு. So you might be saying, I don't have any ministry to do. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என்ன ஊழியம் இருக்கின்றது செய்வதற்கு என்று. Can I join your group? நான் உங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டுமா அப்படி நீங்க கேட்கலாம். You join our group or you don't join our group, but one thing God demands from you is love. நீங்கள் எங்கள் குழுவில் சேர்றீங்க அல்லது சேராம இருக்கீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அன்பு. Hello? ஹலோ. Do we all get opportunity to show love for one another? நம்ம எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கா? ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? And where do you get the maximum opportunity? எப்போ உங்களுக்கு மிக அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறது? At home. உங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே. Because who hurts you the most? நீங்க யாரு கூட ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறீங்க? குடும்பத்துல. The ones who are very close to you. நீங்க யாரு ரொம்ப அன்பு செய்றீங்களோ அவங்க கூட நீங்க நேரம் இருக்கிறீங்க. Praise the Lord. Praise the Lord. Only in the convent there is love, 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 because they are always in the house of God. இந்த கான்வென்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அன்பு 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 அன்பு, ஏனென்றால் அவர்கள் கடவுளின் இல்லத்தில் இருக்கிறார்கள். But we who are married in a house, tutu meme is there. ஆனால் நம் வீடுகளிலே நாம் இருக்கின்றோம், அங்க என்ன இருக்கின்றது? Because in the convent everybody has given their heart to Jesus. அங்கு கான்வென்ட்ல இருக்கிறவர்களுக்கு எல்லோரும் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். Isn't it? Is love going to flow automatically? அன்பு தன்னாலேயே அப்படியே வந்து வெளியே வரப்போகிறதா, பாய போகின்றதா? Or is it going to be your choice?
அல்லது அது உங்களுடைய தேர்வு நிலையில் இருக்கின்றதா, தேர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கின்றதா? You know, God never is interested in your acts. ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் செயல்பாடுகளில் அவர் விருப்பம் கொள்பவர் அல்ல. God is never interested in your achievements. ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் வெற்றியை குறித்து அவர் ஆர்வமாய் இருப்பவர் அல்ல. You know what God looks at? ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்று தெரியுமா? Your attitude in the midst of your acts and your attitude in the midst of your achievements. உங்களுடைய வெற்றியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் எண்ணங்கள் அணுகுமுறைகள் எப்படி இருக்கின்றது அதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். attitude, அணுகுமுறைகள், எண்ணங்கள். Every situation in your life is a test to develop your attitude of love. ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளும் அன்பு என்ற அந்த விருப்பத்தை, அந்த அணுகுமுறையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Do you go through any trials in your life? உங்கள் வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு சோதனைகள் இருக்கின்றதா, பிரச்சனைகள் இருக்கின்றதா? Hello. You see, every trial in your life is a trial of love. உங்கள் வாழ்க்கையில வருகின்ற எந்த துன்பமானாலும் சோதனையானாலும் அது அன்புக்கு அடிப்படையிலே வருகின்றது. Yes or no? ஆமாவா இல்லையா? And you have to pass the test by just operating in love. நீங்கள் அந்த தேர்வுகள், உங்களுக்கு இருக்கின்ற சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அது அன்பின் சோதனை. அன்பினால் வெற்றி பெற முடியும். You got 3 children. Yeah. Did they go to school? Did you tell them to study and they pass the exam, then they go promoted to the next class. In the same way, every day we got our test and we have to pass the test of love. And only those who pass the test of love get promoted spiritually higher and higher. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றதா? ஆமா. குழந்தைகளை என்ன செஞ்சீங்க? படிக்க வச்சீங்களா? ஆமா. எப்படி? படிங்கன்னு சொல்லி அப்படி படிச்சு அவங்க மேல எல்லா வகுப்புக்கும் போனாங்க. அது மாதிரி தான் தேர்வு எழுதி போனாங்க. அது மாதிரி தான் அன்பு. நமக்கு வர சூழ்நிலைகளில் நம்ம அன்பு செய்து நாம் ஆண்டவர் வைக்கக்கூடிய இந்த சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கும். Ask your neighbor, do you pass the test every day? உங்களுக்கு தினம் அந்த சோதனை இருக்க டெஸ்ட், அதுல தினம் பாஸ் ஆகிறீங்களா? அன்பு தேர்வு. Children, do you pass the test every day? நீங்க தினம் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிறமா? இல்ல. Which test? Test of love. அன்பு என்ற அந்த தேர்வு. Hello. பரீட்சை. அதுல நம்ம எல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருக்கோமா? Do you know when you become a better person? நீங்க எப்போ இன்னும் நல்லவராக, நல்ல நபராக மாறுவீங்கன்னு தெரியுமா? When people mistreat you and you turn around and love them, you become a better person. உங்களை யாராவது மோசமாக நடத்தினால், அவர்களை நீங்கள் அதிகம் அன்பு செய்தால், நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த இன்னும் ஒரு நல்ல நபராக நீங்கள் மாறுவீர்கள். Do you understand? புரியுதா? So every time you are going through a test, it is because you have failed the test. ஒவ்வொரு தடவையும் அது அன்பு உங்களுக்கு ஒரே சோதனையா தேர்வா இருக்கு. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்க. Who troubles you the most? Whom you love the most? உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரை ரொம்ப அன்பு செய்றீங்க? யாரை ரொம்ப அன்பு செய்றீங்க? Who hurts you the most? உங்களை யார் ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க? Change your mind. Okay? உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். And every day keep saying, thank you Jesus, you are the strength of my life. Okay? And when I come back, I will see you standing here on your own, walking around and giving the testimony. Next time நாங்க வரும்போது நீங்க எந்திரிச்சு நடந்து வந்து நன்றி சொல்வீங்க. Praise the Lord. Praise the Lord. Will you do the homework? அந்த உங்களுக்கு கொடுத்த வீட்டு பாடத்தை நீங்க செய்யணும். இயேசுவே நன்றி, குணமாக்கியதுக்கு நன்றி. Jesus, you are the strength of my life. ஆண்டவர் இயேசுவே நீரே என்னுடைய வாழ்வின் பலன் என்று சொல்லணும், சக்தின்னு. You are not going, you are coming with me to Goa. You stay. நீங்க இப்ப போகல கோவாக்கு. Yeah. Praise the Lord. Praise the Lord. You don't plan going home, you stay. நான் வீட்டுக்கு போல, நீங்க இருங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Who hurts you the most? உங்களை யார் ரொம்ப துன்புறுத்துறா, வேதனை கொடுக்குறாங்க? The one whom you love the most. நீங்க யாரை ரொம்ப அன்பு செய்றீங்களோ அவங்க உங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க.
So உங்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. So do we all go through the test? நீங்க எல்லாரும் அப்படி அந்த டெஸ்ட் லவ் அந்த தேர்வுல நீங்க அதை சந்திக்கிறீங்களா? ஆமா ஆமா நாமா ஆமா. Very good. ஆமா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So when you pass the test, there is always a package of blessing. நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகும்போது உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு நிறைய gift பரிசு இருக்குது. ஒரு பேக்கேஜ் நிறைய ஒரு பண்டில்னு சொல்லும்ல ஒரு கெட்டு நன்மைகள் இருக்குது. And you have failed the test of love. நீங்க வந்து இந்த அன்புங்கிற அந்த தேர்வுல இந்த சோதனையில நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. Sunday morning you are coming to church in நீங்க the car. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரீங்க. You are driving the car. நீங்க காரை ஓட்டிட்டு வரீங்க. But spiritually you are coming like this. நீங்க பெரிய ஆளா காரை ஓட்டிட்டு வரீங்க. ஆனா ஆன்மீக வாழ்வுல Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Please understand. புரிந்து கொள்ளுங்கள். Your spiritual maturity is the level of love. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அதில் உள்ள வளர்ச்சி எதை பொறுத்து இருக்கின்றது? உங்கள் அன்பு வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. In God's standard, it doesn't depend on how much you know the Bible. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய தரத்தில் வேதாகமத்தில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதல்ல. It does not depend on how much hours you are kneeling and lifting your hands and praising God. எத்தனை மணி நேரம் முழங்காலிலிருந்து கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன் என்பதல்ல. It is on your love. இது உங்களுடைய அன்பை பொறுத்து தான் இருக்கின்றது. So what should be your first priority from now on in your spiritual life? உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இப்போது நீங்கள் வைக்க வேண்டிய முதல் படி என்னது? முதல் தரம் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னது? அன்பு. I'll tell you. I'll give you an example. ஒரு உதாரணம். Did Mother Teresa work in love? அன்னை தெரசா அவர்கள் அன்பிலே பணி செய்தார்களா? Huh? Sure? Did she get promotion? அவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைச்சதா? She got blessed and blessed and blessed. She is dead and gone, but yet her work is still going on. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். விண்ணகத்திற்கு சென்ற பிறகும் கூட அவர்களுடைய அன்பு பணி தொடர்கிறது.